சகோதரி கனிமொழி அம்மா ஏங்க இப்படி தாங்க பேசிட்டு இருக்காங்க. நாட்டை பத்தி பேசையா, என்னை பத்தி பேச என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தோன்னு பட்டியலிடுறேன். நீ திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த பிறகு, நீங்கள் முதலமைச்சரான பிறகு இந்த நாட்டு மக்கள் என்னென்ன திட்டத்தை கொண்டாதுன்னு சொல்லுங்க. இருந்தா தானே சொல்றதுக்கு. பாருங்க, இப்போ உதயநிதி சொல்றார், எடப்பாடி பழனிசாமி கொத்தடுமை யாருக்கு? திரு மோடிக்கும். முரட்டு முரட்டு அடிமையா, முரட்டு அடிமையா. ஏய், உங்க தாத்தா சொல்லியிருக்காரு பாரு. குஜராத்தை சிறப்பாக மேம்படுத்தியுள்ளார் நரேந்திர மோடி, மிகவும் நல்லவர். திரு கருணாநிதி பரபரப்பு பேட்டி. யார் சொன்னது? தாத்தாவே சொல்லிட்டு போயிட்டாரு. திரு மோடிக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டார். இது தெரியாத இந்த மனிதர் உளறிட்டு இருக்கார். இது ஆதாரத்தோடு சொல்றோம். பத்திரிகை வந்த செய்தி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்ல, முரசொலியில் எழுதியிருக்காரு. அது நாளை கூட்டத்தில் பேசுவேன். அப்புறம் நாம அடிமையா, அண்ணா திமுக பிஜேபிக்கு அடிமை, எடப்பாடி பழனிசாமிக்கு அடிமை. அமித்ஷா சொல்றதான் கேட்பார். உங்களுக்கு தான் அந்த புத்தி இருக்குது, எங்களுக்கு சுய புத்தி இருக்குது. வாய் அடக்கம் தேவை. நீங்க வாய் இருக்குது, நாக்கு இருக்குன்னு எதையோ பேசுனா என்னுடைய நாக்கு வெவ்வேறு விதமா பேசும். நாங்க கூட்டணி வச்சா தப்பு, அவள் கூட்டணி வச்சா சரி. பாருங்க, யாரோட கூட்டணி வச்சிருக்காரு? பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்காருல. பாருங்க, அப்ப இருக்கிற தாத்தாவும் மாமனா தாத்தாவும் இன்னொரு தாத்தா பாருங்க, ரெண்டு பேரும் மைக்க சரி பண்ணி எப்படி குள்ளா போடுறாங்க பாருங்க. இப்படியெல்லாம் குள்ளா போட்டு ஆட்சி தக்க வச்ச திமுக எங்களை பத்தி விமர்சனம் செய்யலாமா? நியாயமா?